இங்க இருந்து அவ போற வரைக்கும் எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். என்னைய துரத்திட்டு அவ வாழலான்னு பார்த்தா ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்துருக்கு. இப்ப அதையும் அவ கெடுத்து விடலான்னு பாப்பா. வீரா, என்னம்மா இதெல்லாம்? இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். பிருந்தா, மா போலாம். நாம எதுக்குக்கா போகணும்? இந்த வீட்ல அவளுக்கு மட்டும் தான் பட்டா எழுதியிருக்கா என்ன? நீயும் இந்த வீட்டு மருமக தானே? உன் தங்கச்சி தானேனா? பிரச்சனை பண்றதுக்கு இது நேரம் இல்ல. அக்கா நம்ம ஏன்க்கா போகணும்? வா, சொல்றேன்ல, காரணம் இருக்கு. வா மா போலாம். வா பிருந்தா, ஃபங்க்ஷன்னா சண்டை சச்சரவுகள் வர்றது சகஜம்தான். நீங்க ஏன் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சடங்கு செய்யுங்க. வாங்க. இதெல்லாம் வாங்க சொல்லிருக்காரு டாக்டர். ரொம்ப நாளா இததான் யூஸ் பண்றீங்களா? ஆமா சிஸ்டர், இந்த மாத்திரை எல்லாம் அப்பல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சார் 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 டாக்டர் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரு சார். உள்ள போக கூடாது சார். சார் டாக்டர் டாக்டர், சொல்லுங்க மாறன். அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட் வந்துருச்சு பாருங்க. இந்த டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணுங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். ஓகேம்மா, நீங்க கிளம்புங்க. ஓகே டாக்டர். சரி. நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். ரிப்போர்ட்ல நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. அவங்க கர்ப்பமா இல்ல. மாவள செத்தடி. இது போதும் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நான் ஏதாவது நேர்ல வந்து சொல்லணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். பாத்தியாக்கா அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு? அவளெல்லாம் விடவே கூடாதுக்கா. விடு. இன்னியோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். சரி, கோவப்படாத, விடு, பாத்துக்கலாம். ஏ வீரா, என்னடி பிளான்? சொந்த பந்தம்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லார்கிட்டையும் அவ மாசமா இருக்கான்னு வார்த்தைக்கு 100 தடவை அம்மாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் கார்த்தியோட பொண்டாட்டிங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ அப்படிதான்க்கா சொல்லுவா. சொன்னா நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு நினைச்சாளா? அவளை கொன்னுட்டு போனாலும் போவனே ஒழிய என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு நான் போவே மாட்டேன். ஏய், ஏன்டி இப்படி வம்புக்கு அலையுறீங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா? மா, நீ பொறுமையா இரு. அந்த விஜய் பிருந்தா வாழ்க்கையை மட்டும் அழிக்க நினைக்கல, நம்ம மொத்த குடும்பத்தையுமே அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவள் இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் உன் சம்மந்தி குடும்பமும் நல்லா இருக்கும். ஆமா, மாற எங்கடி? அவன் ஹாஸ்பிடலுக்கு ரிப்போர்ட் வாங்க போயிருக்கான். ஏய், அது வந்தா போதும் தானே? இல்லடி, அது மட்டும் பத்தாது. அது வந்துச்சுன்னா அது பொய்ன்னு கூட இவ மேனிபுலேட் பண்ணுவா. சப்போர்ட்டுக்கு வேற எவிடன்ஸும் வேணும். வேற எவிடன்ஸ்? அந்த ஃபேமிலி டாக்டர் மட்டும் தாண்டி இருக்காரு. அந்த ஆள் சொல்லுவாரா? நம்ம தான் சொல்ல வைக்கணும். பிருந்தாவா, நம்ம கிளம்பலாம். கண்மணி, நீ இங்கே இருந்து சமாளிச்சுக்கோ, சரியா? எப்படியாவது அந்த டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்துக்கம்மா. சரி, சரியா? நீ வாடி, பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். ஏய், பாத்து பத்திரமா போங்க. போயிட்டு வந்து சீக்கிரம் வந்துருங்க. அம்மா போயிட்டு வரேன். அக்கா வரேன்க்கா. பத்திரம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நீ உள்ள பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. என்ன பண்ண போறாலோ தெரியல. தைரியமா இரு.
மச்சான் மச்சான் இங்க வாங்கல. என்ன தம்பி, என்னமோ இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஓரமா போய் நிக்கிறீங்க. உங்க பொண்டாட்டி பக்கத்துல வந்து நில்லுங்க. வாங்க மச்சான். எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், போய் அமைதியா நில்லு, போ, பாத்துக்கலாம். அண்ணா போட்டோக்காரண்ணே, மேடம் எங்க 2 பேரையும் சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ எடுங்க. சரி மேடம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஃப்ரேமா பண்ணி வீட்ல ஹால்ல மாட்டணும். ஓகே மேடம். சார் கொஞ்சம் தோள் மேல கை போட்டுக்கோங்க. ஏங்க அதெல்லாம் வேணாம், அப்படியே போட்டோ எடுங்க. மச்சான் அதான் சொல்றாங்கல்ல, தோள் மேல கை போடுங்க. அட ஏய், அண்ணா எடுங்க. நேரா உட்காருங்க மேடம். மச்சான் இப்படி உட்காருங்க மச்சான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போதும். ஐயோ கார்த்தி, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. நல்லா போட்டோ எடுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. மச்சான் சிரிங்க. ஏய். ஏன் உம்முன்னு இருக்கிய? ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. வீட்டோட சின்ன மருமக மட்டும் சடங்கு செய்ய வரல போல. ஏன் ராமச்சந்திரனா, உங்க சின்ன மகனும் சின்ன மருமகளும் சடங்கு செய்ய வரலையா? ஏங்கா அவங்க எப்படி வருவாங்க? அவங்க தானே இந்த பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சது. அதான் மனசு குறுகுறுத்திருக்கோம், ஒதுங்கி போயிருப்பாங்க. என் மானத்தை வாங்கணும்னு இப்படி எல்லாம் பண்றாங்களா? எங்க அவங்க 2 பேரும்? இங்கதானே இருப்பா, வந்துருவாண்ணா. உடனே அவங்க 2 பேரையும் வர சொல்லு. 4 பேர் சொல்ற மாதிரி வச்சுக்கணுமா? அவன் மானத்தை வாங்குறான். சரிண்ணா, வர சொல்றேன். ம். எங்க மாறனையும் காணும், வீராவையும் காணும். இந்த பிருந்தாவும் இடத்த காலி பண்ணிட்டு ஓடிட்டா. இவ்ளோ நேரம் இவளுங்க ஒதுங்கி இருக்க மாட்டாளுங்களே. நமக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றாங்களா? என்னடா பண்ற அவ? அம்மா இந்தா வரேன். அம்மா, நீ எங்கம்மா போற? இந்தா வந்துடுறேன்க்கா, பாத்ரூம் போயிட்டு வரேன். விஜி இங்க வந்து ரொம்ப மாறிட்டால. சொல்றே. ஏய் வீரா, என்னடி ஆச்சு? போயிட்டு இருக்கேன். இங்க மாமா உன்னையும் மாறனையும் காணோம் தேடிட்டு இருக்காரு. பிளான சொதப்பிராத வீரா. இருடி, ஏதாவது கொஞ்சம் சொல்லி சமாளிடி. சீக்கிரம் போய் பேசி அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்துரு. இந்த அவ அட்டூழியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கார்த்தியை பார்க்கவே பாவமா இருக்கு, ரொம்ப சங்கடப்படுத்துறா. வந்துருவேன். ம், நீ அவரை கூட்டிட்டு வந்துருவ. அதே நேரத்துல மாறனும் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துருவானா? என்ன ரிப்போர்ட்டுக்கா? என்னடி? ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஐயோ, பேசினதெல்லாம் கேட்டுட்டா போல இருக்கு. என்ன ரிப்போர்ட் மாரமச்சா வாங்கிட்டு வருவாரு? சொல்லுங்கக்கா. சரி, வீராக்கா எங்க போயிருக்காக காணும்? எந்த டாக்டரை எதுக்கு கூட்டு வர போறாக? அட சொல்லுங்கக்கா. நான் தான் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டேனே. அது வேற ஒண்ணும் இல்ல விஜய். நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா, அன்னைக்கு உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல? ஆமா. அந்த டாக்டர் உன் பிளட் எடுத்து டெஸ்ட் எடுத்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான் மாறன் போயிருக்கான்.
விஜய், ஆ, நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையாங்கிற ரிப்போர்ட். வீராக்கா வீரா அந்த ஃபேமிலி டாக்டர் இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு வர போயிருக்கா. ஓ, இந்த அளவுக்கு தெளிவாயிட்டாங்களா? எங்க ரிப்போர்ட் எடுத்தாலும் பாசிட்டிவா தானக்கா வரும். அக்கா, இதுக்கெல்லாம் நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. வரட்டும் வரட்டும், சீக்கிரமா வர சொல்றீங்களா? எல்லாருமே இருக்கும்போது சொன்னாதானே எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும். அதனால சீக்கிரம் வர சொல்லுங்க. வந்துருவாங்க விஜய், நீ பாரு. ஐயோ, என்ன இவ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறா? சரி, இந்த விஷயத்தை உடனே வீரா கிட்ட சொல்லுவோம். ஹலோ, சொல்லுங்க மேடம். இங்க பாரு, அந்த வீராவும் மாறனும் எனக்கு எதிரா ஹாஸ்பிடல்ல ரிப்போர்ட் வாங்க போயிருக்காங்க. அவங்க ஆதாரத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது, பாத்துக்கோங்க. ஓகே மேடம், அவங்க அங்க வர மாட்டாங்க. நீங்க திரும்பி இங்க வந்தாதானே. யாருக்கா போனு? ஒரு நிமிஷம் இரு. என்னடி திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க? ஆமா, பேசிட்டு இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அடிக்கிறேன். என்ன விஷயம், என்னன்னு சொல்லு. அது இல்ல வீரா, நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அத விஜய் கேட்டுட்டாடி. ஏய், என்னடி சொல்ற? எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நான் போய் சொன்னா கண்டிப்பா அவளுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதனால அதுக்கு என்ன பண்ண? நான் எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன்டி. ஏய், என்னடி சொன்ன? மாறன் ரிப்போர்ட் வாங்க போயிருக்காரு, நீ ஃபேமிலி டாக்டரை கூட்டிட்டு வர போயிருக்கேன்னு சொன்னேன். சரி, அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ கொஞ்சம் கூட ஷாக் ஆகலடி, அப்படியே தைரியமா இருக்கா. பயந்தா அவ கன்ஃபார்மா போய் சொல்றான்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல. உன்கிட்ட நடிச்சிருப்பா. ஏய் சாரிடி, நான் சொதப்பிட்டேனோ. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். வீரா, கண்டிப்பா அந்த விஜய் வேற ஏதோ பெருசா பிளான் பண்றா. நாம எல்லாத்துக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? நீ பத்திரமா வந்துருவல்ல? வந்துருவேன். நீ எதுக்கும் மாறன் கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி, நீ சீக்கிரம் வாடி. ஃபங்க்ஷன்ல தான் இருக்கும், முடிச்சிட்டு கால் பண்றேன். என்னங்க, இங்க வாங்க. என்ன கூட வாங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம் வாங்க. இவ்வளவு நடந்திருக்கா? ஆமாங்க, இப்போ எனக்கு டீட்டெயிலா சொல்ல நேரம் இல்ல. மாறன் ரிப்போர்ட்டோட வந்துட்டு இருக்காரு. அந்த விஜய் என்ன பண்ணுவான்னு தெரியல. நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எப்படியாவது மாறனை மட்டும் டைம்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரி கண்மணி, நீ பதட்டப்படாத, நான் போய் பாக்குறேன். நீ உள்ள போய் பாத்து. சரி, இரு. எங்க கிளம்பிட்ட? மாறனை கூட்டு வர போறேன்டா. சரி, நானும் வரவா? கிளம்ப. டேய், அப்பா உள்ள இருக்காரு, அவர் கேட்பாரா? டேய், அவர் கேட்டா கேட்கட்டும்டா. இங்க என்னாலலாம் அவ கூட எல்லாம் இருக்க முடியாது. கடுப்பா வருது. வா, நம்ம போலாம். சரி வாடா, நீ உள்ள போய் பாத்து. சீக்கிரம் பாத்து பத்திரமா வாங்க. அக்கா, அந்த டாக்டர் எங்கக்கா இருப்பாரு? என்னடி யாரையுமே காணோம். ஐயோ, இவங்களா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? டாக்டர் பிருந்தாவா? டாக்டர் 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 நில்லுங்க. ஒரு நிமிஷம் டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர். எனக்கு டைம் இல்லம்மா, ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. டாக்டர், நாங்க எதுக்கு வந்திருக்கோம், என்ன பேச போறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் டாக்டர் இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க அந்த விஜய் விஷயத்துல போய் தானே டாக்டர் சொன்னீங்க? இல்லம்மா, நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? டாக்டர், எங்க மாமா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்திருக்கீங்க. எல்லாருக்குமே நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கீங்க.
உங்களால எப்படி டாக்டர் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ல முடிஞ்சது? இதை பாருங்கம்மா, திரும்ப திரும்ப போய் சொன்னேன்னு சொல்றது என்னோட ப்ரொஃபஷனை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறது உண்மை. எதுவுமே நடக்காம அவ எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? நீங்களும் அவ கூட சேர்ந்து ஃப்ராட் பண்றீங்களா? பிருந்தா நீ கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர், நீங்க இப்ப சொன்னது சாதாரண விஷயமே கிடையாது. இதனால எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இதோ என் தங்கச்சி இப்ப வரைக்கும் அவ வாழ்க்கைய வாழாம இருக்க டாக்டர். இவளோட வாழ்க்கைய விஜய் தட்டி பறிச்சிட்டு இருக்கா டாக்டர். அவ நல்லவ கிடையாது. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவளுக்காக நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் ப்ளீஸ், நீங்க எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன நிர்பந்தம்னு சத்தியமா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க டாக்டர். டாக்டர், எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு. ஆனா நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். வேணும்னா உங்க கையில கூட விழுறேன். என்னம்மா நீங்க? என்னம்மா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ், என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லிருங்க டாக்டர். இதை பாருங்கம்மா, நீங்க இப்படி கெஞ்சறதால என்னால போய் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளாங்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாது. அவ கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மை. எந்த மாற்றமும் இல்ல. டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். கையனுக்கு இவர் எப்படி சொல்லிட்டு போறாரு? அக்கா, சரி வா பாத்துக்கலாம். வா பாத்துக்கலாம். வா. ஒருவேளை ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஜெயில் தான் களிதான் கன்ஃபார்ம். அவங்க வரவே கூடாது. வீராவும் மரணம் வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். மா அம்பிகா, பிள்ளைக்கு வேர்க்குது பாரு, தொடச்சு விடுமா. மா அம்பிகா, பிள்ளைக்கு வேர்க்குது பாரு, தொடச்சு விடுமா. என்னடி இப்படி வேர்க்குது? அது ஃபேனு. ஏய், ஃபேன் தான் நல்லா ஓடிட்டு இருக்கே. இதோ பக்கத்துல கூட ஃபேன் வச்சிருக்காங்க. உனக்கு இப்படி வேர்க்குது? தெரியலம்மா. இப்ப பயப்படுற மாதிரி தெரியுதே. அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஏ விஜி, என்ன கைகால்லாம் நடுங்குது? முகமெல்லாம் திரும்ப திரும்ப வேர்த்துட்டே இருக்கு. என்னாச்சுமா? அம்பிகா, புள்ளைய எப்ப சாப்பிட வச்ச? இவ இன்னும் சாப்பிடலையே. காலையில 2 இட்லி சாப்பிட்டா. அதான் புள்ளைக்கு வெடவெடன்னு வருது போல. ஆமாக்கா, இருக்கும். சாப்பிடல. இப்போ அவ ஒத்த உசுறு இல்ல, ரெட்ட உசுறு. நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும். அம்பிகா, உன் பொண்ணு நேரத்துக்கு சாப்பிட வைக்கிறது இல்லையா? ஆமா, எங்க மாப்பிள்ளை தம்பிய காணோம்? வெளி கார்த்தி எங்க? தெரியலண்ணா. எங்க போனாம? இது அவனோட ஃபங்க்ஷன் தானே. அவன் கூட இருக்க வேண்டியது இல்லையா? இதெல்லாம் கூட தெரியாதா? வந்துருவாண்ணா. கண்மணி, மாமா, நீ இவ்வளவு கூட்டு போய் சாப்பிடவே. போ. சரிங்க மாமா. கூட்டு போ. விஜய், உள்ள போலாம். வா வா.
என்ன விஜய் என்ன யோசனையா இருக்க? ஒன்றும் இல்லை. விஜய் இந்தாம்மா சாப்பிடு. சாப்பிடுறேன். அங்க அவ்வளோ சவடாலா பேசினா இப்ப இவ்ளோ குழப்பமா இருக்கா? ஒருவேளை பயப்பட ஆரம்பிச்சிட்டாலோ? சாப்பிடு விஜய் சாப்பிடு. என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஒழுங்கா சாப்பிடுறீ முதல்ல. போமா சாப்பிடுறேன்.